முதல்வர் மருந்தகங்கள்ல குழந்தைகளுக்கான மருந்துகள் மற்றும் தோல், புற்றுநோய் போன்றவற்றுக்கான மருந்துகளுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதா தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில மருந்துகள் கிடைக்கும் நோக்கத்துல கடந்த 2014வது வருஷம் பிரதமர் மோடியால நாடு முழுக்க தொடங்கி வைக்கப்பட்ட மக்கள் மருந்தகத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற பெயர்ல தமிழகத்துல திமுக அரசு திறந்து வைத்ததா குற்றம் சாட்டியிருக்காரு. பிரதமருடைய மக்கள் மருந்தகங்கள்ல 2000த்திற்கும் மேற்பட்ட ஜெனரிக் மருந்துகள் விற்பனை செய்யப்படுது. ஆனா முதல்வர் மருந்தகங்கள்ல வெறும் 300 வகை மருந்துகள் மட்டுமே இருப்பு உள்ளதாகவும் அதுலயும் விற்பனையாகாத மருந்துகள் தான் அதிக அளவுல இருக்கிறதாகவும் மக்கள் சொல்றது திமுக அரசோட நிர்வாக குளறுபடிகளை அடிக்கோட்டு காட்டுதுன்னு அண்ணாமலை விமர்சித்து இருக்காரு. 75% தள்ளுபடியோட ஜெனரிக் மருந்துகள் கிடைக்கும்னு விளம்பரப்படுத்தி கொண்ட முதல்வர் மருந்தகங்கள்ல தோல் நோய் சம்பந்தப்பட்ட மருந்துகள், குழந்தைகளுக்கான மருந்துகள், புற்றுநோய் மருந்துகள் உள்ளிட்ட பல மருந்துகளுக்கு கடும் பற்றாக்குறை நிலவுவதா மக்கள் குற்றம் சாட்டி வராங்க. எனவே தமிழகம் முழுக்க செயல்பட்டு வரும் மக்கள் மருந்தகங்கள்ல அனைத்து மருந்துகளும் கிடைக்குதா அப்படிங்கிறத ஆய்வு செய்து முதல்வர் மருந்தகங்கள்ல உள்ள செயல்பாட்டு சிக்கல்களை தீர்க்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தி இருக்காரு.